அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தனது 72வது பிறந்தநாளையொட்டி தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அவர் தந்தை பெரியார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி வணக்கம். இந்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய பின்னர் அங்கு பணிபுரியபவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியாரின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் உடன் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் இதுபோன்று நினைவிடங்களில் மரியாதை செலுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய தினமும் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அது மட்டுமின்றி ஏவா வேலு, கே.என். நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களுடன் இந்த பெரியார் நினைவிடத்திற்கு வந்து நேரடியாக மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நினைவிடத்தில் ஏற்கனவே திராவிட கழக தலைவராக இருக்கக்கூடிய கி. வீரமணி காத்திருந்து அவரை உடன் அழைத்து சென்று இங்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த விழாவை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக அவர் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் திமுக தலைவரின் பிறந்த நாளையொட்டி பல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திமுக நிர்வாகிகள் தரப்பில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் தனது பிறந்த நாளையொட்டி பெரியார் நினைவிடத்தில், அதாவது பெரியார் திடலில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.